ஏங்க ஏங்க இன்னும் கால் நீ முடிச்சுக்குது ஏதாவது மெர்சி வந்துட்டியா? இல்லம்மா, காயமா அது. ஒரு மாதமா எப்படி ஆகி போயிடுச்சு? காட்டு பார்ப்போம். இது எப்படி அடிப்பட்டுச்சு? இவ்வளவு புதியா இருக்குது. மருந்து கிருந்து ஏதாவது வச்சு ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை நீனு? ஏய், இது வந்து தைலம் பூச்சி குத்துச்சுமா அது. சரி, சின்ன பூச்சி தானே குத்துச்சு. எதுவும் ஆவான்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா அது என்னமோ அப்படியே ஆறவே மாட்டுது. என்கிட்ட நீ அப்பயே சொல்லியிருந்தோம் சுடுதண்ணி வச்சு துவச்சிட்டு மருந்து வச்சு விட்டுருப்பனா? அது இல்ல நெகத்தை இல்ல நீட் நீட்டா வச்சிருக்க. அது மாதிரி நீ எப்படி காயம் ஆறும்? காயம் ஆடுறதுக்கு நகை நீட்டாகிறதுக்கு நம்ம சம்பந்தம் இருக்கு. ஆ? ஆ நெகம் கண்ணை பார்த்த மாதிரி காயம் இருந்தா சீக்கிரம் எப்படி ஆறும்? உனக்கு ஒண்ணும் தெரியாது, இரு வரேன். காட்டு காட்டு. ஏய், என்னடி இது? நகை வெட்டுறது, நெயில் பாலிஷ் இதெல்லாம் தூக்கி வந்திருக்க. என்ன பண்ண போறப்பா? நெகத்தை வெட்ட போறேன். நெகத்தை வெட்டிட்டு ரொம்ப நேபாளிச்சு வச்சு வரும், அப்பதான் சீக்கிரம் காயம் ஆறும். கரெக்ட். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. ஏய், ஏதோ நகை வெட்டுற, சரி ஓகே, ஒரு நல்ல விஷயம். நீட்டு அதெல்லாம் வெட்டி விடுற. இந்த நகை பாத்து எல்லாம் வச்சு விடுற, அதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியல. அதெல்லாம் எதுக்கிட்டு வைக்கிறா? எங்க அம்மா எல்லாம் கால்ல அடிபட்டுச்சுன்னா தாரை எடுத்துட்டு வந்து நகை கண்ணில் வச்சு அழுத்தி அழுத்தி விடுவாங்க. காயம் அப்பதான் சீக்கிரம் ஆறுமா. நான் இப்ப எங்க போறது தாருக்கு? அதனாலதான் நகை பழிச்சு வாங்கிட்டு வந்த வச்சு விடலான்னு. நகை பண்ண போறானே எனக்கே தெரியல. நகை பண்ண போ. அவ்வளவுதான். இதுக்கு போய் இது நீ நிக்கிற? நகை பாலிஷ் வச்சுட்டு காயம் ஆறிடுமா? நகத்தை மூடனா சீக்கிரம் ஆறுன்னு தான் சொன்னேன். என்ன நகை பஸ் வச்சு உடனே ஆறிடுன்னு சொல்லல நானு. நைட்டு வா, அதை சுடுதண்ணி வச்சு துடைச்சிட்டு கண்டிப் மருந்து வச்சு விடுறேன். நம்ம கொஞ்சம் சீக்கிரம் ஆறி வரும். அதுக்கு போய் இது நீங்க உட்காந்துங்கிற நீங்க.